கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று விஷயங்களை பார்ப்பது கடமை என்கிறார்கள். பார்ப்பது சந்தோஷத்தை தரக்கூடியது என்கிறார்கள். பார்ப்பது நன்மைக்கு பயக்கக்கூடியது என்று சொல்கிறார்கள். ஒன்று, தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய அத்தா அம்மா, அத்தாவையும் அம்மாவையும் கருணையான கண் கொண்டு பார்ப்பது. அத்தாவுக்கு அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 1000 இருக்கிறது, ஏராளம் இருக்கிறது. அவர்களுக்கு நாம் கடமை செய்யணும், செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. ஆனால் ஒரு மகன் செய்ய முடியாத சூழலில் மாட்டிக்கொள்கிறார். செய்ய முடியல அவனால. தன்னுடைய தகப்பனுக்குண்டான, தன்னுடைய தாய்க்குண்டான கடமைகளை முழுவதுமாக அவனால செய்ய முடியல. எத்தனையோ பிள்ளைகளுடைய கண்ணீரை பார்த்திருக்கிறோம். கடைசி காலத்துல அத்தாவுக்கு தாங்க முடியாத நோய் வந்திருக்கலாம். அந்த நோய்க்குண்டான சிகிச்சை அத்தாவுக்கு கொடுக்கணும்னு ஆசை பிள்ளைக்கு இருக்கும். ஆனா அதுக்குண்டான பொருளாதாரம் அவர்கிட்ட இருக்காது. பொருளாதாரம் இல்லாத சூழல்ல எங்க அத்தாவுக்கு நான் இதை கூட செய்ய முடியலையே என்கிற ஏக்கம் பிள்ளைக்கு இருக்கலாம். இந்த ஏக்க பார்வை இருக்கிறது. செய்ய வேண்டிய கடமை 1000, அது ஒரு தனிப்பக்கம். ஆனால் அத்தாவையும் அம்மாவையும் பார்க்கிற ஏக்க பார்வை, அத்தாவையும் அம்மாவையும் பார்க்கிற இந்த கருணை பார்வை, இந்த பார்வை நன்மை பயக்கக்கூடியது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவதாக குர்ஆன். குர்ஆன் ஷரீஃப் ஒருத்தருக்கு ஓதவே தெரியல, ஓத கண்டிப்பாக முயற்சிக்கணும், ஓத தெரிஞ்சிருக்கணும். ஆனால் ஓத தெரியலனாலும் பரவாயில்ல, தெரிந்தவரா இருந்தாலும் பரவாயில்ல, குர்ஆனை திறந்து வைத்துக் கொண்டு குர்ஆனை பார்த்து கொண்டிருந்தால் குர்ஆனை பார்ப்பதற்கும் நன்மை என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புனித காபத்துல்லாஹ். காபத்துல்லாவை தவாப் செய்வது ஒரு புறம், காபத்துல்லாஹ்வுடைய ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுவது ஒரு புறம், காபாவுடைய வாசலை பிடித்து கெஞ்சுவது ஒரு புறம். ஆனால் காபாவை பார்த்தாலே நன்மை கிடைக்கும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பார்வை முதல் பார்வை என்கிற ஷர்த் அல்ல, நிபந்தனை அல்ல. அது இரண்டாவது பார்வை என்கிற நிபந்தனை அல்ல. எத்தனை முறை காபாவை பார்த்தாலும் காபாவை பார்த்து கொண்டிருப்பது நன்மை பயக்கும். ஏனென்றால் காபாவை பார்க்கிற ஒவ்வொரு நொடியும் அந்த காபா நமக்குள் பல மாற்றங்களை ஏற்படுத்துகிற சக்தி படைத்த கட்டிடமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த கட்டிடத்தை ஆக்கி இருக்கிறான். மற்ற பில்டிங் பார்க்கிற மாதிரி கிடையாது காபா. எவ்வளவோ அழகழகான கட்டிடங்களை நம்ம பார்த்திருக்கிறோம், எவ்வளவோ அற்புதமான கட்டிடங்கள். நைட் நேரத்துல லைட் போட்டு ஜொலிக்க விட்டா சில பில்டிங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல, அவ்வளவு அழகழகான கட்டிடங்கள். ஆனால் அந்த கட்டிடங்களை எல்லாம் பார்க்கும் போது கிடைக்காத பரவசமும், அந்த கட்டிடங்களை எல்லாம் பார்க்கும் போது கிடைக்காத சந்தோஷமும் காபத்துல்லாவை பார்க்கிற போது, கருப்பு கலரில் இருக்கக்கூடிய போர்வை போட்டி இருக்கிற, கருப்பு போர்வை போற்றி இருக்கிற அந்த காபாவை பார்க்கிற போது எந்த பில்டிங்கும் ஈடு இணையாகாது. அந்த சம்பந்தமே இல்லாத, எந்த விதமான கட்டிட கலையும் இல்லாத, எந்த விதமான லைட் எஃபெக்ஷனும் இல்லாமல், எதுவும் இல்லாமல் காபாவை காபாவாக பார்க்கிற அந்த தருணங்களில் ஒரு ஹாஜி அடைகிற, ஒரு ஆமிர் அடைகிற, ஒரு தாயிஃப் அடைகிற அந்த சந்தோஷத்திற்கு ஈடு இணை இல்லாது. அப்ப காபாவை தவாப் செய்வதற்குண்டான அவசியங்களில் ஒன்று, காபாவை சுற்றும் போது தவாப் செய்யும் போது காபாவை பார்த்த நிலையில் தவாப் செய்வது. பக்கத்துல ரொம்ப நெருக்கமா கீழே விழுந்துடக்கூடாது, அதனால பார்க்க கூடாதுன்னு சில விஷயங்கள் சொல்லப்படுதே தவிர, இல்லையானால் தவாப் செய்கிற மெத்தட், முறை என்னன்னா எங்கேயோ பார்த்துக்கிட்டு எங்கேயோ முன்னால் பார்த்து கொண்டு தவாப் செய்வதல்ல. தவாப் செய்யும் போது ஒவ்வொரு நொடியும் காபாவை பார்த்து கொண்டே தவாப் செய்வது. நாம் ஓதுகிற அத்துணை அதுக்காறுகளும் அத்துணை திக்ர்களும் காபாவை பார்த்த நிலையிலேயே இருப்பது. இப்ப மேல போய் நம்மள முடியல, நமக்கு முடியலங்கிறதுனால நாம சுத்துறோம்னு வச்சுக்குவோமே பைக்ல. அப்படி சுத்தும் போது காபாவை பார்க்கிற இந்த வாய்ப்பு கிடைக்குதா? கிடைக்கல. அப்ப வசதிகள் கூடி இருக்கலாமே தவிர, ஆனால் அந்த வசதிகள் எல்லாம் நமக்கு சந்தோஷத்தை தருகிறதா என்பது கேள்விக்குறி. அதனால்தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தஅஜ்ஜலு இலல் ஹஜ். ஹஜ்ஜை நீங்கள் தாமதப்படுத்தாதீர்கள், லேட் பண்ணாதீங்க. எந்த காரணமும் சொல்லாதீங்க ஹஜ்ஜை தாமதப்படுத்துவதற்கு. இல்ல நம்மள்ட்ட 1000 காரணம் அதுக்குதான் இருக்கு. ஹஜ்ஜி ஏன் செய்யலன்னு கேட்டா நம்மள்ட்ட 1000 காரணம் இருக்கு. வயசு புள்ள இருக்கு, ஒரு புள்ளை கெட்டி கொடுத்துட்டேன் அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் ஒரு புள்ள இருக்கா, இன்ஷா அல்லாஹ் அவளுக்கும் கெட்டி கொடுத்துட்டா அடுத்த வேலை ஹஜ்ஜி தான்.
இது யார் சொல்லி கொடுத்ததுன்னே தெரியல. இப்படித்தான் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு போய் கிடக்கிற விஷயம் என்னன்னா, பெண் பிள்ளைகள் இருந்தால், நமக்கு பொம்பளை பிள்ளை இருந்தா, பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிக்காம ஹஜ்ஜிக்கு போக கூடாது, ஏதோ ஹஜ்ஜே கூடாது மாதிரி பேசுவாங்க. பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துட்ட, பொம்பளை பிள்ளை இருக்கு, பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு ஹஜ்ஜிக்குலாம் போயிட்டு வந்துட்ட, ஏன் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துட்டா பொம்பளை பிள்ளை கரையேறாதா? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு சொல்றாங்க, எந்த ஒரு ஹாஜும் எந்த ஒரு உம்மாரும், ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜியும் உம்ரா செய்யக்கூடிய உம்மாரும் ஏழையாக ஆவதில்லை. ஹஜ் செஞ்சதனால காசு இல்லாம போச்சு, ஹஜ்ஜிக்கு போனதனால நான் பிச்சைக்காரன் ஆயிட்டேன் அப்படின்ற நிலை வரவே வராது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேணா இப்படி நடக்கும், நம்ம பிள்ளைய வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தா நம்முடைய ஹஜ்ஜினுடைய பரக்கத்தால, நாம அங்க போய் காபாவில் அழுத அழுகையினுடைய பரக்கத்தினால, நாம அங்க போய் அரஃபாவுடைய மைதானத்தில் விட்ட கண்ணீருடைய பரக்கத்தால நம்ம பிள்ளைக்கு சாலிகான கனவல் அமையலாம், நம்ம பிள்ளைகளுக்கு சாலிகான குழந்தை செல்வங்கள் கிடைக்கலாம். நம்முடைய ஹஜ்ஜினுடைய பரக்கத்தால நாம எந்த திருமணம் ரொம்ப சிரமப்படுத்தும் நினைச்சிருப்போமோ அது ரொம்ப லேசாக முடிவதற்கு அல்லாஹ் அந்த ஹஜ்ஜை காரணமாக ஆக்கலாம். இப்படி திருமணம் இலகுவாகுவதற்கு ஹஜ்ஜு காரணமாக இருக்குமே தவிர நிச்சயமாக திருமணம் சிரமப்படுவதற்கு கஷ்டப்படுவதற்கு ஹஜ்ஜு காரணமாக இருக்காது. ஆனா நாம என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம், நினைக்க ஆரம்பிச்சோம்னா, புள்ள இருக்கு, புள்ள இருந்து ஹஜ்ஜு செய்யக்கூடாது, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துதான் ஹஜ்ஜுக்கு போகணும், இது ஒரு தடையா ஆக்கி வச்சுக்கிறோம். இது மாதிரியே பல விஷயங்கள் நாம் செய்யக்கூடிய எந்த காரணமும் அது தகுந்த காரணமாக இல்லை.